செஞ்ச பாவம் மன்னிக்கப்படும் சொல்லிட்டு அவர் வலது கையில பாவம் செஞ்சதுனால கரங்களை உயர்த்தி வச்சுட்டே இருந்தாரு. அப்ப நம்ம கொஞ்ச நேரம் கையை தூக்குறதுனால எப்படி ஆயிரும்? அது ஒரு மாதிரி நம்மளுக்கு கை தூக்க முடியாம கீழே இறக்க முடியாம ஆயிரும். அது அவருக்கு நின்னே போச்சு அந்த கை. அதுக்கப்புறம் அதுக்கு அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாரு. ஆனா பாருங்க, இன்னைக்கு நம்ம நிறைய வாழ்க்கையில என்ன நினைக்கிறோம், நம்ம பண்ண பாவத்துக்கு நம்மளே பரிகாரம் தேடிக்கிறோம். ஆனா ஏசு கிறிஸ்து நான் பண்ண பாவம், நீங்க பண்ண பாவம், எல்லாரும் பண்ண பாவத்துக்காக அவர் மரிச்சாரு. அவர் பரிகாரியா மாறினாரு. அதனால நம்ம இன்னைக்கு எந்த பரிகாரமும் செய்ய தேவையில்ல. அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேள்வி இருக்கும்ல. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் தப்பு பண்ணிருக்கிறேன், நான் மனசாட்சியில மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லிட்டீங்க, கடல்ல குளிச்சாலும் போகாது, நான் இணையவே காயப்படுத்தி போகாது, நான் செத்தாலும் போகாது, நான் எப்படி கடவுள்கிட்ட போறது? அதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? இனி நான் பாவம் செய்ய மாட்டேன்னு முடிவு பண்றேன். ஆனா திரும்பி திரும்பி பாவம் செஞ்சிடறேன். என்னால முடியல. அதுக்கு என்ன வழி எனக்கு சொல்லுங்கக்கா. இயேசு கிறிஸ்து பைபிள்ல சொல்லியிருப்பாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போ ஏசப்பாதான் நம்ம பாவத்துல இருந்து நீக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி. நம்மளுக்கு சந்தோஷம் கொடுக்கணும்னா அவர் மட்டும்தான் ஒரே வழி. அடுத்து நம்ம மரணத்துக்கு அப்புறம் நம்ம அவரோடு கூட நம்ம போய் வாழணும்னா அதுக்கும் அவர்தான் வழி. அதுக்கு நான் இப்ப என்னங்க பண்ணணும்? ஏசுதான் என் பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னு தெரியுது. இன்னொரு கேள்வி. எனக்கு நான் கோயிலுக்கு போறேன், காசு கொடுக்கறேன், ஒழுங்க தவறாம ஜெபம் பண்ணுறேன், ஆலயத்துக்கெல்லாம் ரெகுலரா போறேன். ஆனாலும் எனக்குள்ள பாவம் இருக்குது. ஏன் அப்படி? நான் காசு வாங்க மாட்டாரா கடவுள்? காசுக்காக என் பாவத்தை மன்னிக்க மாட்டாரா? நான் காசு கொடுத்துக்கிட்டு தானே இருக்கிறேன். காசுக்கு ஆசைப்பட மாட்டாரா அந்த கடவுள்? நான் வார சர்ச்சுக்கு போறேன், சர்ச்சில் பாட்டு பாடுறேன், சர்ச்சில் போய் வம்பிழுப்பேன், சண்டை போடுவேன், எல்லாமே பண்ணுவேன். எனக்குள்ள அவ்வளவு பாவமே இருக்குது. இதெல்லாம் போகுமா? அதுக்கும் ஒரே வழி ஏசு கிறிஸ்து தாங்க. எப்படின்னு தெரியுமா? நீங்க ஏசப்பா கிட்ட கேட்கணும், ஏசப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் ஏசப்பா. நீங்க நினைக்கலாம், கடவுள் கிட்ட போய் நம்ம காசு கொடுத்துட்டோம்னா, காணிக்க போட்டேன்னா இந்த பாவம் எனக்கு மன்னிச்சிடும். அதுக்கிட்ட நான் போய் தண்ணியில போய் குளிச்சுட்டு வந்துட்டேன்னா என் பாவம் மன்னிச்சிடும். நான் நடந்து போயிட்டேன்னா என் பாவம் மன்னிக்கப்படும், எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லிட்டு சந்தோஷத்தை தேடி நம்ம போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஏசப்பா உங்களை தேடி வந்திருக்காங்க. நீ தேடுகிற நிம்மதியை நான் உனக்கு தரேன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஏசப்பா என் மனசுக்குள்ள வாங்க ஏசப்பா, நான் உங்களை நம்புறேன் ஏசப்பா, உங்களால என் பாவம் மன்னிக்கப்படும் அவங்களா சொல்லிட்டு போனாங்க ஏசப்பா, நான் இனிமே பாவம் பண்ண மாட்டேன், இந்த பாவத்துல இருந்து எனக்கு விடுதலை கொடுங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்படி எங்களுக்கு விடுதலை கொடுத்தாரோ அதே போல ஏசப்பா உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தாரு.